ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உங்களுடைய உண்மையான குணமாகிய சத்தியத்திற்கு திரும்பி வருதல் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நம்முடைய உண்மையான குணம் சத்தியமாகும். ஆனால் நேரத்திற்கு நேரம் நமது வசதிக்காகவும் குறைந்த கால லாபத்திற்காகவும் நாம் பொய் பேசுகிறோம். ஆனால் பொய் பேசும் ஒவ்வொரு நேரமும் சங்கடமாக உணர்கிறோம். ஏனென்றால் நம்முடைய அகத்தின் குரல் நாம் யார் என்பதிலிருந்து விலகிச் செல்கிறோம் என்று எச்சரிக்கிறது. சத்தியத்தை மறைக்க நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும், மேலும் எப்போதும் வெற்றி பெறும். தனக்கும் உலகத்திற்கும் நம்பத்தகுந்தவராக இருப்பது சத்தியமாகும். பொய் பேசுவது பாவ செயல் என்று எப்போதும் உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டுள்ளது. ஆனாலும் அது உங்கள் வழியில் வரும்போது கஷ்டங்களை தவிர்ப்பதற்காகவோ அல்லது பிறரை மகிழ்விப்பதற்காகவோ நீங்கள் பொய்யின் துணையை நாடுகிறீர்களா? அவை பாதிப்பற்றவை என்று நினைக்கிறீர்களா? உண்மையும் நேர்மையும் நமது உண்மையான குணங்களாகும். ஒவ்வொரு பொய்யும் நமது மனோசக்தியை குறைக்கிறது. மேலும் பொய் பேசுவது நம்முடைய சமஸ்காரம் ஆகிவிடுகிறது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உண்மையை பேசும் தைரியம் இருக்க வேண்டும். சத்தியம் தற்காலிகமாக மகிழ்ச்சி இல்லாததாக தென்பட்டாலும் கூட நீண்ட கால லாபத்தை தரக்கூடியது ஆகும். ஒரு மனிதரை மகிழ்ச்சி அடைய வைப்பதற்காக பொய்யுரைப்பதை விட உண்மையான கருத்தை பங்கிட்டுக் கொள்வது சிறந்தது. நாம் உண்மையாக இருக்கும்போது நமக்கு நாம் நம்பிக்கை உடையவராகவும் உறவுகளில் பலமிக்கவராகவும் ஆகுகிறோம். நான் ஒரு நேர்மையான ஆத்மா என்று தினமும் தனக்குத்தானே நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உண்மையை பேசும்போது அனைவரும் இயல்பாகவே உங்கள் நெருக்கத்தில் வருவார்கள். உங்கள் மனதை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். சத்தியம் மற்றும் நேர்மையின் சட்டத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய உள்ளுணர்வு, எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் நடத்தை அனைத்தும் முற்றிலும் நேர்மையாக இருக்க வேண்டும். உங்களுடைய செயல்கள் உங்கள் உண்மையான இயல்பை வெளிப்படுத்தும். உங்களுடைய உறவுகள், உரையாடல்கள், கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தையும் சத்தியத்தின் ஆதாரத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எதற்காகவும் பயப்பட வேண்டாம். எதையும் மறைக்கவும் வேண்டாம். உண்மையை தவறாக சித்தரிக்க வேண்டாம். சத்தியம்தான் வெற்றி, சத்தியம்தான் சக்தி. இது உங்களை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கும். இது வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கிறது, மேலும் பிறரும் உண்மையாக இருப்பதற்கு தூண்டுதல் கொடுக்கின்றது. நம்பகத்தன்மையுடன் இருப்பது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் எளிதானதாக ஆக்குகின்றது. சில நேரங்களில் சத்தியத்தை பேசுவது கூட கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் பொய் பேச வேண்டாம். உண்மையாக இருங்கள். ஆனால் அதை நிரூபணம் செய்ய வேண்டாம். பிறர் உங்களிடம் பொய் பேசினாலும் நீங்கள் உண்மையைத்தான் பேச வேண்டும். உங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துங்கள். ஆனால் உங்களை நிரூபணம் செய்வதில் ஆற்றலை வீணாக இழக்க வேண்டாம். சத்தியத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டியது கிடையாது. அதற்கு தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ளும் ஆற்றல் இருக்கிறது. ஓம் சாந்தி.